बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்-கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாம் முஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய ஓரிரு விடயங்கள். முஹர்ரம் மாதத்திலே அதிகமான நல்லமட்களை செய்து கொள்ளுமாறு அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதத்தின் ஆஷூராவுடைய தினத்தில், அதாவது 10ஆம் தினத்தில் செய்ய வேண்டிய விடயங்கள். முஹர்ரம் மாதத்தின் ஆஷூராவுடைய தினத்தின் அந்தஸ்துக்களையும் சிறப்புகளையும் உணர்ந்து கொண்டு இறைநேசர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யார் ஒரு மனிதர் அந்த நாளின் சிறப்பையும் அந்தஸ்தையும் உணர்ந்து கொண்டு அந்த நாளை சிறப்புப்படுத்துகின்றானோ அவன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பான் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இஸ்லாமிய வரலாற்று சரித்திரங்கள் அதிகமானவை முஹர்ரம் மாதத்தில் தான் இடம்பெற்றது. அறிஞர்கள் அவர்களுடைய கிதாபுகளிலே இந்த மாதம் தொடர்பாக குறிப்பிட்ட ஓரிரு விடயங்கள் தொடர்பாக நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மன் வஸ்ஸஅ அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅல்லாஹு தஆலா சாயிர சனத்திஹி. யாரொரு மனிதர் ஆஷூராவுடைய தினத்தில், அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் தினத்தில் அவருக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் அந்த நாளை விசாலப்படுத்துகின்றாரோ, அதாவது அவருடைய மனைவி மக்களுக்கு சுவையாக உணவளித்து உடுப்பதற்கு புதிய ஆடை அணிவித்து அவர்களை மேலும் நல்ல மட்களை கொண்டு சந்தோஷமாக வைத்திருக்கின்றாரோ, அவரே அவருடைய ஏனைய காலங்களில் அல்லாஹு தஆலா சந்தோஷமாக வைத்திருப்பான் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிகம் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றவர்கள் மேலே குறிப்பிடுகின்ற இந்த விடயத்தை செய்கின்ற பொழுது அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலே குறிப்பிட்ட ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருப்பதன் பிரகாரம் அவர்களுடைய மனைவி மக்களுக்கு இந்த நாளில் அவர்களுடைய மனைவி மக்களை சந்தோஷமாக வைத்திருப்பதை கொண்டும் இந்த செய்தியை அறிவித்த அறிவிப்பாளர்கள் அவர்கள் கண்ட பலன்களை தங்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக இமாம் தைரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முஜர்ரபாத் என்ற கிதாபிலும் நிஹாயத்துல் அமல் என்ற கிதாபிலும் குறிப்பிடுகின்றார்கள், முஹர்ரம் மாதத்தின் முதல் பிறை கண்ட இரவோ அல்லது பகலோ யாராவது ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை 113 தடவை எழுதி அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றாரோ அவர் அவருடைய மனைவி மக்களிடத்திலிருந்து வெறுக்கத்தகுந்த எந்த ஒரு விடயத்தையும் கண்டுகொள்ள மாட்டார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்களை அந்த வருடத்தில் நெருங்க இருக்கின்ற பலாய் முசீபத்துக்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான நல்லவைகள் மாத்திரமே அவரை நெருங்கும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை எழுதும் முறை, முதலாவதாக கோடில்லாத ஒரு வெள்ளை தாளொன்றை எடுத்து ஒலு செய்துவிட்டு 2 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுது கொண்டு கிபிலாவை முன்னோக்கியவனாக உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை எழுத வேண்டும். எழுதுகின்ற பொழுது ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி வர வேண்டும். எழுதுகின்ற இடையில் எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காக வேண்டி அதை எண்ணிக்கொள்வது சிறந்ததாகும். எழுதி முடித்ததன் பின்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை அந்த தாளை பார்த்து 113 தடவையும் ஓதிவிட்டு இஷ்ஃபி என்று அவருடைய உடம்பிலே ஊதிக்கொள்ள வேண்டும். பதிவாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் 113 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை ஓதி வர வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை எழுதும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விடயம், பிஸ்மியில் மொத்தமாக 19 எழுத்துக்கள் இருக்கின்றது. எழுதுகின்ற பொழுது 113 தடவையும் தவறாமல் 19 ஹருஃபுகளையும் எழுதி வர வேண்டும். எழுதுகின்ற பொழுது சேர்த்தெழுதாமல் ஒவ்வொரு எழுத்துக்களாக பிரித்து பிரித்து எழுத வேண்டும். பா என்ற ஒரு ஹருஃபை எழுதிவிட்டு அதற்கு பக்கத்தில் சீன் என்ற ஒரு ஹருஃபை எழுதி அவ்வாறு பிரித்து பிரித்து எழுதி வர வேண்டும். எழுதியதன் பின்பு அவருடைய வீட்டின் சுத்தமான ஒரு இடத்தில் அந்த தாளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட செய்தியை செய்கின்ற பொழுது அவர் மேற்கூறிய பலன்களை அடைந்து கொள்வார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற அனைத்து நல்லமட்களையும் பொருந்தி கொண்டு இஸ்லாமிய புது வருடத்தில் எம்மை நெருங்க இருக்கின்ற அனைத்து பலாய் முசீபத்துக்களையும் நீக்கி நல்ல சாலிகான மனிதர்களாக ஆக்குவானாக என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.